அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோங்க. அதாவது அதிகாரத்தை எப்படி கைப்பற்றணும். அதிகாரம் எல்லா மட்டத்திலையும் இருக்குங்க. ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர் தலைமை பதவிக்கு எப்படி வர்றது, தலைமை பதவிக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தலைவர்னா யார், நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு யார் மேலதிகாரியாக இருக்காங்களோ அவங்க தான் தலைவர். தலைவருடைய பேச்சை எப்பொழுதும் மதித்து நடக்க வேண்டும். தலைவருக்கு எதிரான செயல்களை எப்போதும் செய்யக்கூடாது. உங்களுடைய தலைவர் முன்னணியில் நீங்கள் இருக்கும்போது அவரை விட அழகானவராகவோ, அவரை விட அறிவானவராகவோ, அவரை விட திறமையானவராகவோ நீங்கள் அவரிடம் காட்டிக்கொள்ளக்கூடாது. தலைவரை விட நீங்கள் மேன்மையானவராக காட்டிக்கிட்டீங்கன்னா தலைவருக்கு பிடிக்காது. தலைவர் ரொம்ப நல்லவருங்க, தங்கமானவர், எதுவுமே சொல்ல மாட்டார், திட்டவே மாட்டார். அப்படி இருக்கக்கூடிய தலைவருக்கு கூட நீங்கள் தலைவரை விட மேம்பட்டவராக இருந்தீங்கன்னா உங்களை தலைவருக்கு பிடிக்காது. அவர் நேரடியாக உங்ககிட்ட உங்களை பிடிக்காதுன்னு காட்டாமல் கூட இருக்கலாம். ஆனால் மறைமுகமாக உள்ளடி வேலை உங்களுக்கு எதிராக உங்கள் தலைவர் செய்வார். இது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான முக்கியமான ஒரு திறவுகோல். தலைவரை விட எப்போதும் நீங்கள் மேம்பட்டவராக காட்டிக்கொள்ளக்கூடாது என்பதுதான் முக்கியமான விதி. இந்த விதியை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுடைய தொழிலில், நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனத்தில் நீங்கள் தலைமை பதவிக்கு உங்களால் எளிதாக வர முடியும். தலைவரை விட குறைந்த அளவில் செயல்பட்டால், அதாவது அவரை விட கொஞ்சம் கீழானவராக நம்ம காட்டிக்கிட்டால் நம்ம தலைமை பதவிக்கு வந்துட முடியுமா? கிடையாது. அதுக்கு இன்னும் சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. தலைவரை விட நீங்கள் திறமையானவராக இருக்கணும். ஆனால் தலைவர்கிட்ட அந்த திறமைகளை முழுசாக வெளிப்படுத்திடக்கூடாது. வெளிப்படுத்திட்டீங்கன்னா உங்களை அந்த பதவியிலிருந்து வெளியேற்றி உங்களை விட திறமை குறைந்தவரை, உங்களை விட கவர்ச்சி குறைந்தவரை அந்த இடத்துல அமர்த்தி விடுவாங்க. அதனால் எப்பொழுதுமே நீங்கள் உங்களுடைய முழுமையான திறமையை வெளிக்காட்டக்கூடாது. உங்களுக்கு திறமை இருக்கலாம், தப்பு இல்லை. அந்த திறமையை தலைவர் முன்னணியில் நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா அது தலைவருக்கு பிடிக்காது. தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செவிசாய்த்து நடக்கணும். தலைவரை நீங்கள் எப்பவுமே புகழ்ந்து கொண்டே இருக்கணும். புகழ்வது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. தெரிந்தால் அவர்கள் உங்கள் கவிழ்க்க பார்ப்பார்கள். உங்களை தலைவர்கிட்ட தப்பும் தவறுமாக பேசி உங்களை தரம் குறைப்பதற்கும், உங்களை இந்த பணியிலிருந்து வெளியேற்றுவதற்கும் உங்களுக்கு எதிரானவர்கள் முயற்சி செய்வார்கள். எப்பவுமே சூதானமாக நடந்துக்கணும். அப்போ தான் நம்மளுடைய எல்லையை, நம்மளுடைய கோலை அடைய முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான விதியை சொல்கிறேன்.